ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை ஓவர் நைட்டு அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயமும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதை மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி சூடான உடனே நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பக்கத்துலேருந்து ஒரு 15 அளவுக்கு பெரிய சைஸ் பூண்டு, இது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை 10லேருந்து 15 அளவுக்கு மிளகு, சீரகம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து வைக்கிறோம். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம 4லேருந்து 5 அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா நீல வாக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 70% வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நானும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா இதில் நம்ம மொச்சக்கொட்டை பயிரோட தண்ணியும் இருக்குது, அப்புறம் புளி தண்ணியும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நம்ம குறைவான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக போயிட்ட போகிறோம். மிளகாத்தூள் வாசனை போயிட்டதுக்கப்புறமா புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா மொச்சக்கொட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நான் முன்னாடியே போட்டுருவேன். அதோட ஃப்ளேவர் இறங்கிட்டதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற கருவாடை போட்டுட்டேன். சிம்மில் வச்சு கழிச்சு இறக்கணும்னா உங்களுக்கு தேவையான சூப்பரான சுவையான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி.